Hi guys, welcome back to Clarity Zone. Sometimes நியூஸ்லாம் பார்க்கும்போது வார், அட்டாக்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ்னு தான் டாபிக் ஓடுது. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா ஒரு கேள்வி தோணும். 2026ல கூட இன்னும் வார் நடக்குதான்னு. நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிட்டோம். ஏஐ, இன்டர்நெட், சேட்டலைட்ஸ்னு எவ்ரிதிங் ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. பட் ஹியூமன்ஸ் மட்டும் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வை? நானும் இதை தான் யோசிச்சேன். வை வார் ஸ்டில் ஹேப்பன்னு. சிம்பிளா சொல்லணும்னா கண்ட்ரிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஈச் கண்ட்ரி நம்ம சேஃப்டி என்ன, நம்ம ஃபியூச்சர் என்ன, நம்ம பவர் எவ்வளோன்னு தான் யோசிக்கும். அதனாலதான் கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ரீசன் பவர். எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் நினைப்பாங்க. கண்ட்ரோல் வேணும், இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னு. பிகாஸ் வேர்ல்ட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ரூல் செட் பண்ணுவாங்க. செகண்ட், மணி. நம்ம நினைக்கிறோம் வார்னா லாஸ் தான்னு. பட் ரியாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வார்ல கூட நிறைய மணி சர்க்குலேட் ஆகும். வெப்பன்ஸ், ஆயில், ரிசோர்சஸ்னு இது எல்லாம் பில்லியன்ஸ்ல இருக்கும். சில டைம்ல வார கூட பிசினஸ் மாதிரி பாக்குறாங்க. தேர்ட், ஃபியர். இது ரொம்ப ரியல். ஒரு கண்ட்ரி ஸ்ட்ராங் ஆனா வேற கண்ட்ரி பயப்படும். நான் வீக் ஆயிட்டேனா, நான் நெக்ஸ்ட் டார்கெட் ஆயிட்டேனான்னு. இந்த பயம் தான் ப்ராப்ளம ஸ்டார்ட் பண்ணும். ஃபோர்த், ஹிஸ்டரி. நிறைய வார்ஸ் புதுசு இல்ல, ஓல்டு ப்ராப்ளம்ஸ் தான். அன்ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இயர்ஸ், டிகேட்ஸ், சம்டைம்ஸ் செஞ்சுரிஸ் அளவுல நடக்கும். சோ வார் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இல்ல, அது ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு தான் இருந்தது. பட் இதுல ஒரு கஷ்டமான ட்ரூத் இருக்கு. வார்ல சஃபர் ஆகுறது லீடர்ஸ் இல்ல, நம்மள மாதிரி நார்மல் பீப்புள், ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன் தான். அவங்களுக்கு வார் வேணும்னு இல்ல, ஆனா அவங்க தான் இம்பாக்ட் ஆகுறாங்க. சோ வார்னா என்ன? ஜஸ்ட் ஃபைட் இல்ல, பாலிடிக்ஸ், பவர், மணி பிளஸ் ஃபியர் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, பட் ஹியூமன் எமோஷன்ஸ் அதே தான் இருக்கு. ஈகோ, ஃபியர், கிரீன்னு இது சேஞ்ச் ஆகலன்னா வார்ஸ் ஸ்டாப் ஆகுறது கஷ்டம். அதனாலதான் 2026ல கூட வார்ஸ் நடக்குது. பட் இத பார்த்து நாம என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நம்ம லெவல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பிக் ப்ராப்ளம் ஸ்மால் தாட்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வார் நியூஸ் பார்த்தா ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு. மேபி அங்கதான் ரியல் கிளாரிட்டி ஸ்டார்ட் ஆகும். இஃப் திஸ் மேட் யூ திங்க், வார பத்தி நினைச்சு ஃபீல் பண்ற அண்ட் சஃபர் பண்ற உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இங்க நான் சைடு எடுக்க மாட்டேன், நான் கிளாரிட்டி தான் கொடுப்பேன்.